அனுர அரசின் லட்சணத்தை வீதிக்கு சென்று மக்களிடமே கேளுங்கள். சூட்சுமமாக பதிலளித்த மகிந்த. சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலேவின் அதிரடி முடிவு. தீயில் கருக்கிய முதியோர் இல்லம், அறைகளுக்குள் பூட்டி வைக்கப்பட்ட முதியவர்கள், தப்பியோடிய ஊழியர்கள். அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷதான் அடித்து கூறுகின்றார் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி. எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கலாம், ஆனால் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது, ஜனாதிபதி வலியுறுத்தல். கொழும்பு மக்களுக்கு மற்றும் ஒரு பேராபத்து, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் லட்சணங்கள் குறித்து தான் ஊடகங்களுக்கு சொல்வதை விட ஊடகவியலாளர்கள் நேரடியாக வீதிக்கு சென்று மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டம் பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தற்போதைய நாட்டின் நிலைமையை குறித்த மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவுகின்றது என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் உள்ளக கட்டமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றதா என ஊடகவியலாளர்கள் வினவிய போது கட்சியில் தற்போதைக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லை, எனினும் கட்சியின் எதிர்கால அரசியல் வேலை திட்டங்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிமுறைகள் குறித்து இந்த செயற்குழு கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசியல் களத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பும் சஜித் பிரேமதாசவின் தரப்பும் வெவ்வேறு உத்திகளுடனும் புதிய மூளைகளுடனும் புதிய கூட்டணிகளை அமைப்பதற்கு தயாராகி வருவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், எந்த தரப்பு எந்த உத்தியை பயன்படுத்தி புதிய கூட்டணிகளை அமைத்தாலும் அல்லது மாற்றங்களை செய்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்றார். இறுதியாக தேர்தல் காலத்தில் மக்கள் வாக்களிக்கும் போது அவற்றை கருத்தில் கொள்வார்கள் என்பது குறித்து பேசிய மஹிந்த ராஜபக்ஷ, மக்கள் எப்போதும் நாட்டின் கடந்த கால வரலாற்றை உற்று நோக்குவார்கள், அதேபோன்று நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்பதையும் சிந்திப்பார்கள். அத்துடன் தற்போதைய நிகழ்கால சூழலையும் மிக தெளிவாக கருத்தில் கொண்டே மக்கள் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துவார்கள். எனவே இந்த முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டே மக்கள் தேர்தல் காலத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சாகும்பரியான உண்ணாவிரதம் ஒன்றை தொடங்கியுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் பெபுதுர்கில உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சாலையின் மனைவி மற்றும் மகனின் வேண்டுகோளின் பேரில் ஊடகங்களிடம் பேசிய கம்மன்பில இந்த உண்ணாவிரதத்தின் போது அவர் உணவு மட்டுமல்லாமல் அத்தியாவசியமான தண்ணீர் மற்றும் மருந்துகளையும் மறுத்துவிட்டதாக கூறினார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தனக்கு இழைக்கப்பட்ட மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் இழிவான நடத்தையை கண்டித்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சாகும்பரி உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் நிலவும் மனிதாபிமானமற்ற நிலைமைகளை விளக்கிய கம்மன்பில எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு சலேவுக்கு உணவாக முள்ளங்கி குழம்புடன் ஒரு கரண்டி சோறு மட்டுமே வழங்கப்பட்டது என்றும் அதுவும் தட்டில் வைக்கப்படாமல் தரையில் விரிக்கப்பட்ட ஒரு செய்தித்தாள் பேப்பரில் வைத்து வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். செய்தித்தாள் குழம்பில் நினைந்து கிழிந்து போனதால் உணவு அனைத்தும் தரையில் விழுந்துவிட்டதாகவும் அதனால் அவர் கடுமையான மனநல பாதிப்புக்கு உள்ளானதாகவும் கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை சாலேவின் சகோதரரும் மகனும் அவரை பார்க்க சென்ற போது போலீசார் என்னை ஒரு நாயை விட மோசமாக நடாத்துகின்றனர், இதை அனுபவிக்க நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுது கொண்டே அவர் கேட்டுள்ளார். இத்தகைய மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் வாழ்வதை விட இறப்பதே மேலென்று அவரை சுற்றிலும் நின்றிருந்த 7 போலீஸ் அதிகாரிகளின் முன்னிலையில் சாலே கூறியிருந்தார். சுரேஷ் சாலே நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்படவில்லை என்றும் மாறாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பேரிலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றும் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தடுப்பு காவல் உத்தரவு ஏற்கனவே நீதிமன்றங்களின் முன்னிலையில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் புலனாய்வு தலைவர் ஒருவருக்கு எதிரான இந்த நடவடிக்கை ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுகின்றது என்றும் இது மிகவும்
வெட்கக்கேடானது மற்றும் மனிதாபிமானமற்றது என்றும் உதய கம்மன்பில மேலும் தெரிவித்துள்ளார். ஹாரணை படகுட பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தம், அதில் சிக்கிய முதியவர்களின் அவல நிலையம் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. படகுட பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் நோயாளி ஒருவர் இல்லத்திலிருந்து தப்பியோடிய சம்பவத்தை தொடர்ந்து அவசர கால வழிகள் ஏதுமின்றி முதியவர்களை அறைகளுக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பது அங்கு வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்துள்ளது. சம்பவம் நடந்த நாளன்று இரவு வெசாக் பந்தல் பற்றிய ஒளிபெருக்கி அறிவிப்பை கேட்டுவிட்டு முதியவர்கள் தங்களது வார்டுகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அந்த நேரத்தில் பெண் பிரிவை சந்தமாடி என்ற ஊழியரும் ஆண்கள் பிரிவை அவரது கணவரும் சாவியால் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு மற்ற ஊழியர்களுடன் சமைப்பதற்காக சென்றதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். அப்பொழுது ஆண்கள் பிரிவில் இருந்த மெத்தைகள் குவியலில் இருந்த திடீரென தீ பரவ தொடங்கியதை ஒரு முதியவர் பார்த்து மற்றவர்களுக்கு தெரிவித்துள்ளார். தீ வேகமாக பரவுவதைக் கண்டு மரண பயத்தில் முதியவர்கள் அனைவரும் அலறியபடி கதவருகே சென்றபோது இருபுறமும் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களால் தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கொடூரமான தருணத்தில் அவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஊழியர்கள் கதவுகளை திறக்க முயற்சிக்காமல் சாவிகளுடன் பீதியடைந்து சம்பவ இடத்தை விட்டு ஓடியுள்ளனர். இந்த அலட்சியத்தின் உச்சகட்டமாக 2 முதியவர்கள் தங்களது படுக்கைகளுடன் சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் நகரக்கூட முடியாத நிலை ஏற்பட்டு தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் தீயை கட்டுப்படுத்த கிராம மக்கள் ஓடி வந்த போதிலும் இல்லத்தின் பிரதான வாயிலம் பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களால் உடனடியாகவே உள்ளே நுழைய முடியவில்லை என குறித்த பெண் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் எப்படியோரு கதவு திறக்கப்பட்டதன் மூலமே மற்ற முதியவர்கள் தப்பித்து தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் அதிருப்தி காரணமாக அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ஷவே அதிகாரத்துக்கு வரக்கூடும் என்று அர்ச்சுனா ராமநாதன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் தற்போதைய போக்கின் மீதான பொதுமக்களின் அதிருப்தி ராஜபக்ஷகளை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வாக்காளர்களை தூண்டக்கூடும் என்று சுட்டிக்காட்டியுள்ளதுடன் 2029 நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என ராமநாதன் அர்ச்சுனா கணித்துள்ளார். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2029 நாமல் வருவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நாமல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விருப்பமும் இல்லை. ஆனால் நாடு இருக்கும் தற்போதைய நிலையில் மக்கள் ராஜபக்ஷகளிடமே மீண்டும் அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அர்ச்சுனா தற்போதைய எதிர்க்கட்சியையும் விமர்சித்துள்ளார். ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவர் வலிமையானவராகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நமது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் உள்ள பிரச்சினை என்னவென்றால் அவர் மிகவும் மென்மையானவர். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது பூங்கொத்துக்களை வீச முடியாது, நீங்கள் செங்கற்களை வீச வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் நாட்டில் தற்பொழுது வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் யாரும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத்தின் பேச்சு திறமையை பாராட்டிய அதே வேளையில் தலைமைத்துவத்திற்கு தேவையான மற்ற குணங்கள் அவரிடம் இல்லை என்றும் அர்ச்சுனா எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ ஒரு பொருத்தமான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரா என்று கேட்கப்பட்ட போது நாமல் ராஜபக்ஷவுக்கு அந்த பதவி தேவையில்லை என்று அர்ச்சுனா மறுத்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக வேண்டிய அவசியமில்லை. அவர் ஜனாதிபதியாகி விடுவர். இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் நான் அரசியலில் இருக்க மாட்டேன். ஆனால் நான் சொன்னது நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். இந்திய நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய விஜய் ஜோசப்பின் அரசியல் எழுச்சியை தான் கணித போது முன்பு தான் பைத்தியக்காரன் என்று நிராகரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் விஜய் ஜோசப் பின்னர் தேர்தல் வெற்றியையும் அடைந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டாலும் எந்த ஒரு கட்டத்திலும் தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்க கூடாது என்று ஜனாதிபதி குமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். அதன்போது விலை உயர்வு மற்றும் நாடு எதிர்கொள்ளும் அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்து ஆழமாக அலசப்பட்டது. அதனை அடுத்து கருத்து வெளியிட்ட
வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கடந்த ஏப்ரல் மாதம் வரை இந்த நாட்டில் இறக்குமதி செலவு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் டாலர் கையிருப்பை பாதுகாக்கும் வகையிலேயே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி தட்டுப்பாடு அல்லது உர தட்டுப்பாடு போன்ற நிலைமை ஏற்பட்டால் முழு நாட்டினதும் இறப்புக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என்பதால் இவ்வாறான சிக்கல்கள் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சந்தையில் விலை தொடர்ந்தும் உயர்ந்தாலும் உரிய பொருட்களை தட்டுப்பாடின்றி தொடர்ந்தும் வழங்க அரசாங்கம் ஏற்பாடு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு நோய் அதிவேகமாக பரவி வருவதன் காரணமாக வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கொள்ளளவையும் மீறி அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 35,000 கடந்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயாளர்களின் உயிரிழப்பு 19 பதிவாகியுள்ளது. இந்த ஆபத்து நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய 3 தினங்களில் நாடு தழுவிய ரீதியில் விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவாக்கும் டெங்கு நோயாளர்களில் அதிகளவானோர், அதாவது 50% மேல் மாகாணத்தில் உள்ளவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. தற்பொழுது நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் நோயாளர்கள் பதிவாகி வருவதுடன் கொழும்பு, கம்பஹா, ரத்னபுரி, மாத்தறை, காலி, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருந்து முறையே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.